السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக 198வது பெண்கள் பயான் நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. பேசுகின்ற பேச்சை அல்லாஹ் பயனுள்ளதாக ஆக்கித் தருவானாக. அவனுடைய கபூலியத்திற்குரிய அமல்களை அல்லாஹ் நம்மிலிருந்தும் வெளிப்படுத்துவானாக. கபூலியத்தில்லாத, இஹ்லாஸ் இல்லாத அமல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பாவங்களை மன்னிக்கின்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. நமது உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நமது உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி வைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய நினைவோடு வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை தருவானாக. குறிப்பாக இந்த மதரசாவிற்கு வருகை தந்து மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே ஹஜ்ஜு உம்ராவினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக என்கின்ற துஆக்களோடு, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, ஆஷுரா தின பயான் ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னவுடனே கொஞ்சம் மனது பின்னோக்கி போனது. இதேபோல் அன்றொரு நாள் முதலாக ஆஷுரா தின பெண்கள் பயான் நிகழ்ச்சி பாரி மஹாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலங்கள் எத்துணை விரைவாக ஓடுகிறது, மனிதனின் மனங்கள் எத்துணை விரைவாக மாறி இருக்கிறது என்ற பல பின்னோட்டங்கள் மனதிலும் மூளையிலும் தாண்டவமாடியது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாளையும் நாளைய தினமும் அல்லது அதற்கு அடுத்த நாளும் நோன்பு நோக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆஷுரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்பது பொருள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ரமதானிற்கு முன்னால் இந்த ஆஷுரா நாள் மிகவும் பேறு பெற்றதாக இருந்திருக்கிறது. மகத்துவமிக்க 10ஆம் நாள் என்பது பொருள். முஹர்ரம் பிறந்த உடனே இந்த நோன்பிற்கு தயாராகிவிடு என்று சொல்லப்படுவதுண்டு. வசியாமு ஆஷுரா யௌமு ஆஷுரா வஹ்தஸிப அலல்லாஹ் ஐயு கஃபிர ஸனத்தல்லதி கப்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு நோட்பது இருக்கிறதே,
அது முந்தைய ஒரு வருடங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது யகூதிகள் எல்லாம் ஆஷுரா நாளில் நோன்பு நோட்பவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நாள், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்ட உடனே நஜ்ஜி அல்லாஹு பனி இஸ்ராஈல மின் அதுவ்விஹிம் ஃபஸாமஹு மூசா அப்படின்னு சொன்னாங்க. பனி இஸ்ராயிலுக்கு வெற்றி கொடுத்த நாள், பனு இஸ்ராயிலுக்கு அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து வெற்றி கிடைத்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமுஹு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅனா ஹக்கு பி மூசா மின்கும், மூசாவை விட மிகவும் தகுதியானவன் நான். எனவே ஃபசாமஹு அப்படின்னு சொல்லி நோன்பு நோட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் இந்த நோன்பில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த நாளை மகிமைப்படுத்தும் வழக்கம் மக்காவிலும் இருந்தது. அன்பிற்குரியவர்களே, 9ஆம் நாள் நோன்பும் வைப்பது, 10ஆவது நாள் மட்டும் பனு இஸ்ராயல்கள் நோன்பு வச்சாங்க. 9ஆவது நாளும் நோன்பு வைப்பது இஸ்லாமினுடைய தனித்துவமான அடையாளம். நான் 10ஆம் நாள் மட்டும்தான் நோன்பு வைப்பேன் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஆனால் 9ஆவது நாளை சேர்த்து வைப்பது இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்துவமிக்க அடையாளம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் தான் நோன்பு வைக்க முடியும் அப்படின்னா நோன்பு வைக்கலாம். ஆனால் பிறை 9 10ஆகவோ அல்லது 10 11ஆகவோ நோன்பு வைப்பது தான் சிறப்பான விஷயம். அன்புக்குரியவர்களே, எகிப்து நாட்டினுடைய கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அவர்களுடன் இருந்த பல்லாயிரக்கணக்கான யூதர்களையும் செங்கடலை பிளக்க வைத்து அது ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் பாதுகாத்தான். அதே கடலில் ஃபிரௌன் மூழ்கினான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வ இது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும், கடலை நாம் பிளந்து ஃபஅன்ஜைனாக்கும், உங்களை நாம் வெற்றியாக்கினோம், உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம். வ அக்ரக்னா ஆல ஃபிரௌன, ஃபிரௌனை நாம் மூழ்கடித்தோம் என்று சொல்லுவோம். இப்போ 2 விஷயங்கள் மனித குலத்திற்கு, இதில் 2 பாடங்கள் இருக்கிறது. ஒன்று, அழிவை தருவதும் பாதுகாக்கும் மகத்தான ஆற்றலும் அல்லாஹுவை சார்ந்தது. ஒரே இடம், ஒரே சூழ்நிலை, ஒருத்தருக்கு அங்கு பாதுகாப்பு, ஒருத்தருக்கு அங்கு தோல்வி. அல்லாஹுவின் உதவி கிடைக்கல, ஒரே விஷயம்தான். இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சாத்தியம் இல்லாததா அவர் சொல்றாரு அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? ஒரே நீர், ஒரே ஆறு, அந்த ஒரே நதி தான். ஆனால் ஒருத்தரை அது பாதுகாத்தது, இன்னொருவரை அது மூழ்கடித்தது. எனவே பாதுகாக்கின்ற அம்சம் அது யாருடைய கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குன்னு விளங்கணுங்கிறது தான் இந்த ஆஷுரா. கர்பலாவின் வரலாறை சொல்லவா அப்படின்னு புள்ள பாட்டு படிச்சிச்சு. அந்த ஆஷுரா தினத்தில் இஸ்லாத்திற்கு அல்லாஹுவின் சமூகத்திற்கு கிடைத்த அந்த மாபெரும் வெற்றிகளை பற்றி பட்டியலிட்டது. அதில் ஒன்று தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கிஸ்ஸா, வரலாறு. இந்த ஒரு வரலாற்றிலேயே மிக ஆத்மார்த்தமான அல்லாஹுவின் வல்லமையை விளங்கிக் கொள்வதற்கான மாபெரும் படிப்பினை இருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டு ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் மனிதர்களை பாதுகாக்கிறான். ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் மனிதர்களை பாதுகாக்கிறான். இதற்கு நிறைய பட்டியலை அல்லாஹ் நம்ம சொல்லலாம். கடந்த ஆண்டு அகமதாபாத்துடைய விமானம் என்ன செஞ்சிச்சு? ஆபத்தில் சிக்கிச்சு. விமானம் அகமதாபாத்தில் கிளம்பின உடனே பில்டிங்கில் மோதி கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. 38 வயசுடைய விஸ்வாஸ்குமார் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் அதில் என்ன செஞ்சார்? உயிர் தப்பினார். ஒரே விமானம், மிகப்பெரிய விபத்து, எல்லோரும் மடிந்து போனார்கள். ஒருத்தரை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். விமானத்தில் தற்காப்பு ஏற்பாடுகள் நிறைய, கடும் நிபந்தனைகள். விமான கதவுகள் மூடிட்டா அதற்கு பின்பு அந்த விமானம் அனுமதிச்சா தான் அதை திறக்கவே முடியும், இல்லைன்னா திறக்க முடியாது. இப்படியாக ஆனால் அந்த விபத்தில் கூட அல்லாஹ் ஒருத்தரை பாதுகாக்கிறான்.
அதே மாதிரி தான் கடந்த ஆண்டு ஹஜ்ஜினுடைய சூழ்நிலையில் லிபியா நாட்டு பயணி ஹஜ்ஜுக்காக கிளம்பினார், எஹராம் கட்டி வந்திருக்கிறாரு. அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க, விசாரணையில் அந்த இமிக்ரேஷன் முடிகிறதுக்கு தாமதமாகுது, விமானம் கிளம்பிடுது. இனிமே விமான கதவை மூடப்பட்டது, விமானி அவரை ஏற்ற மாட்டேன்ட்டார். விமானம் கிளம்பியது, கோளாறு ஏற்பட்டு கீழே இறங்குச்சு. அவர் அல்லாஹ் என்னைய ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போவான்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துருந்தார் அந்த லிபியா நாட்டு மனிதன் அமீர். ஆனால் அந்த விமானி ஏற்றுவதற்கு மறுத்து விட்டார். போன விமானம் திரும்பி வந்துச்சு, மீண்டும் மறுத்தார், மீண்டும் போனது, போன விமானம் திரும்பி வந்துச்சு. 3 முறை இதே நடந்துச்சு. 2 முறை மறுத்த அந்த விமானி 3வது முறை அந்த மனிதரை ஏற்றிட்டு தான் போறதுன்னு சொன்னார். அதற்கு பின்புதான் அந்த விமானம் சென்றது என்று நாம் கண் முன்னால் கடந்த ஆண்டு பார்த்த கேட்ட விஷயம். இப்போ அல்லாஹ் நாடிட்டான்னா எதையுமே என்ன செஞ்சிருவான், நடத்தி காட்டுவான். நாம் நடக்காது முடியாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் ரொம்ப இலகுவான முறையில் அல்லாஹ் நடத்திடுவான். ஏற்ற மாட்டேன்னு சொன்னவரை அந்த அமீர் இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்ல வச்சவன் அல்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கி பாதுகாப்புக்காக எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள். மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு குடை, மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு வீடு, வீட்டினுடைய முகடுகள், வெயிலில் இருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடு, வெயில் கொடுமையை தாங்க முடியாமல் இருக்கிறோன்னு சொல்லி ஏர் கூலர், ஏசி, இன்னும் பிற சாதனங்களை வைத்து கொள்கிறோம். இப்படி நிறைய பாதுகாப்பு. அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் ஆடைகள், அதே மாதிரி ஆயுள் காப்பீடின் மூலம் பொருளாதாரம் இல்லாதவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆயுள் காப்பீடு செஞ்சுக்கிறாங்க, இன்சூரன்ஸ் செஞ்சுக்கிறாங்க. அதன் மூலம் தங்களுடைய மருத்துவ செலவீனங்களுக்கு அது பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. பாதுகாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லீக் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் என்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள், இது எல்லாத்தையும் வென்று விடுகிற சக்தி அல்லாவுக்கு இருக்குது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் சுக்குநூறாக ஆக்கக்கூடிய, இதைவிட சிறந்த முறையில் பாதுகாக்கின்ற ஏற்பாடுகள் அல்லாட்ட இருக்கு. அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு போயிருக்கையில் வஹி இறங்கிய ஹிரா குகையை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹிரா குகையை தரிசிக்கக்கூடிய பாதுகாப்பாக அல்லாஹ் கொடுத்தான். விளையாட்டுத்தனமாக ஏறிட்டான், எந்த சிரமமுமே தெரியல. ஏறையில் கொஞ்சம் மூச்சு வாங்கிச்சு, கொஞ்சம் கால் வலிச்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஏறி அந்த இடத்த பார்க்கல. இன்றைய காலத்தில் நவீனம் ஏற்படுத்தி படிகள் போடப்பட்டிருக்கு, சமதளமாக்கப்பட்டிருக்குது, போய் வருவதற்கான அந்த அழகான பாதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் போயே நமக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. போயிட்டு வந்த பின்னாடி ஹஜ்ஜில் கூட நமக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. ஹிரா மலையில் ஏறி இறங்கினதுக்கு பின்பு 4 நாட்கள் அதனுடைய வேதனையை அனுபவித்தோம். கால் வலி என்ன செய்யலை, மிக கடுமையாயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக ஏறி மேலே இருந்திருக்கிறாங்க. ஹதீஜா அம்மா தனியாக அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, உணவுகளை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலை எப்படி இருந்திருக்கும்? அது மலை குகைன்னு சொல்கிறோம், உள்ளே நுழையிறது சிரமம். ஒரு ஆள் உள்ளே ஒழுங்காக உட்கார முடியாது. அந்த இடத்துக்குள்ளே புதருக்குள்ளே போய் உட்கார்ந்துருந்துருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா நேராக கஅபா தெரியுது. அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது கஅபத்துல்லா ஷரீஃப் அழகாக தெரியுது, கிளாக் டவர் அப்படியே அழகாக தெரியுது. அதை நேராக பார்த்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, உட்காந்துருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி இவ்வளவு வசதி இருந்தோம், ஆனால் நம்ம உடல் உபதைகளை, கஷ்டங்களை அனுபவித்தோம். அன்னைக்கு எந்த அளவுக்கு சிரமம் இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதை லேசுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹ் அதை அவர்களுக்கு கஷ்டமில்லாமல் ஆக்கி கொடுத்திருக்கிறான். அதே அல்லாஹ், அதே மலை, அதே ஏற்பாடு. அன்னைக்கு எந்த முன்னேற்பாடும் இல்லை, அல்லாஹ் அது அவங்களுக்கு சிரமமாக தெரியலை. இன்றைக்கி எல்லா முன்னேற்பாடும் இருந்தும் நமக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏறையிலையும் இறங்கையிலையும் ஒன்றும் தெரியலை. ஏறையில் கொஞ்சம் சிரமம், இறங்கையில் எந்த சிரமமுமே இல்லை. ஆனால் இறங்கி வந்ததுக்கு பின்பு அன்றைய இரவை கழிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. என்ன சொல்ல வர்றோன்னு சொன்னால், உஹது யுத்தம் நடந்த
அந்த உஹது சுஹதாக்களை தரிசித்தோம், அவங்களுக்காக துவா செஞ்சோம். துவா செஞ்சுட்டு இருக்கையில் உஹது மலைக்கு என்ன செஞ்சாங்க, பக்கத்தில் கூப்பிட்டு போனாங்க. அந்த உஹது போரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் அது வெற்றியாக இருந்துச்சு. ஒரு சின்ன சஞ்சலத்தின் காரணமாக, நபியினுடைய கட்டளையை மீறியதின் காரணமாக அதில் தோல்வி ஏற்பட்டுச்சுங்கிறது வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, அங்கேயே நில்லுங்கன்னு சொன்னாங்க. போரில் வெற்றி கிடைச்சிருச்சு, கனிமத் பங்கிடப்படுது, நாமும் போய் எடுத்துக்கலான்னு என்ன செஞ்சாங்க, சில சஹாபாக்கள் போர் முடிஞ்சிருச்சுன்னு கீழே இறங்கிட்டாங்க. ஆக பின்புறமாக வந்து எதிரிகள் தாக்கிட்டாங்கிறது தான் வரலாறு. இப்போ இந்த போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. நபியினுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பற்கள் ஷஹீதாகி ரொம்ப களைப்பான முறையில் அந்த மலையினுடைய ஒரு ஓரத்தில் போய் உட்காடுறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பாதுகாப்பு அரணாக அவங்க கீழே உட்கார்ந்துருக்க, இவங்க அந்த மலையில இப்படி கை வச்சு மறைச்ச மாதிரி நின்றுருக்கிறாங்க. இன்னைக்கும் அவர்கள் கை வைத்ததின் காரணமாக அந்த மலை வடு ஏற்பட்டு அந்த கையினுடைய அச்சு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த மலையில ஒரு கையளவுக்கு கொஞ்சம் அமுங்கி இருக்குது. இங்கேதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கை வச்சு தாங்களாக நின்று நபியை பாதுகாத்தாங்க அப்படின்னு அங்கே இருந்த நபர் வரலாற்றை எடுத்து சொன்னார். ஒரு மலை கை வச்சா அங்கே பஞ்சு மாதிரி என்ன செஞ்சிருக்கு, அமுக்கி கொடுத்துருக்குது. அவங்களுக்கு இருந்த அந்த களைப்பில், அவங்களுக்கு இருந்த அந்த டயர்டில் அவர்களுக்கு அந்த மலை குஷனாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அதே மாதிரி அங்கே இருந்து கொஞ்சம் தள்ளி என்ன செஞ்சாங்க, ஒரு பாதுகாப்புக்காக கொஞ்சம் பொந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கூட்டு போய் உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைஞ்சு போகையில் வச்ச இடம் கையை அப்படி வச்சுருக்கிறாங்க. அந்த மலையில் அதே மாதிரியே கையை அமுங்கின மாதிரி இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் குழியாக தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல்கள் பரவுது. இங்கே இருந்தால் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வலைக்கும் ஸலாம் என்ன செஞ்சாங்க, எதிர் திசையில் இருக்கிற பக்கம் கூப்பிட்டு போகிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இப்போ அங்கே எந்த வழியுமே இல்லை, பாறைகள் அப்படியே இருக்குது. நபி வரையில அந்த பாறை பிளந்து கொடுத்தது, வழிவிட்டது. அந்த வடுதான், அந்த பிளக்குதல் தான் அந்த தனியாக அந்த மலை நிற்கிது பாருங்கன்னு சொன்னாங்க. ஒரு நடக்காத விஷயம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் நடத்தி காட்டியிருக்கிறான். சொன்னார், அந்த குகைக்கு உள்ள பாதுகாப்புக்கு உட்கார்ந்துருக்கையில இந்த மலை பஞ்சு மெத்தை போல, குஷன் போல மிருதுவானது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. பாறை எங்கேயாவது மிருதுவாகுமா? அல்லாஹ் நினைச்சா ஆகும். அல்லாஹ் நினைச்சா பாறை மிருதுவாகும். தடுத்த முடியாத சக்திகள் யாருக்கு இருக்கு? கத்தி அறுக்கணும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கல. இங்கதான் கூட்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கிறதுக்கு கூட்டு போன இடம்னு காட்டினாங்க. கத்தினா என்ன செய்யும்? உஷாரா இருக்கணும், பதம் பார்த்துரும். நம்மளை கழுத்துல வச்சு அறுக்கிறாங்க. கத்தி அறுக்க மறுத்ததுன்னு சொன்னா சக்தி யாரிடத்தில் இருக்கிறது? அந்த சிந்தனை எப்போது நமக்கு இருக்கணுங்கிறத தான் இந்த ஆஷுரா உணர்த்துது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் மனிதர்களுக்கு நிறைய ஆற்றல்களை கொடுத்துருக்கிறான். மனிதனுக்கு இருக்கிற பார்வை மற்ற விலங்குகளுக்கு இருக்கிற பார்வையும் ஒன்றல்ல. மனிதன் பார்க்குற மாதிரி என்ன செய்ய முடியாது, விலங்குகள் பார்க்க முடியாது. மனிதனை விட யானை மிகப்பெரிய உருவம், ஆனால் மனிதன் பார்க்குற மாதிரி யானையால் பார்க்க முடியாது. முன்னாடி இருக்கிற ஒரு பொருளை மட்டும்தான் அதனால் பார்க்க முடியும், தூரத்துக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. மரத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் தெரியாது யானைக்கு. அதே மாதிரி கைகள் குரங்குக்கும் இருக்குது, மனுஷனுக்கும் இருக்குது. மனுஷன் கையில் ஸ்பூனை பிடிக்கிற மாதிரி குரங்கால பிடிக்க முடியாது. ரெண்டு ஒன்று தான், மனுஷனை மாதிரி தானே இருக்கு. எத்தனையோ பேர் சொன்னாங்க குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு. அப்படி மனுஷனை போலவே கை இருக்கு குரங்குக்கு, ஆனால் மனுஷன் ரெண்டு கையில் ஸ்பூனை பிடிச்சிருவான், குரங்குனால ஸ்பூனை பிடிக்க முடியாது. மனிதன் தன் பேச்சை வார்த்தைகளை வெளிப்படுத்துறது போல
மிருகங்களால் தங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாது. மனிதன் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வது போல மிருகங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நாய்கிட்ட பேசுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாயினால் என்ன செய்ய முடியாது, நம்ம சொல்கிறத. அதெல்லாம் ஒரு விதமான செய்கையின் மூலம் கிடைக்கின்ற ஒரு நுணுக்கம். ஆனால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, புரிய முடியாது. எவ்வளவுதான் நம்ம ஆற்றல் சிறப்பாக இருந்தாலும் அல்லாஹுவின் மகத்துவத்தை நாம் என்ன செய்யணும், நினைவில் கொள்ளணும். ஒவ்வொரு பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு முன்னாடியும் இது அல்லாஹுவின் கிஃப்ட், இது அல்லாஹுவின் பேரருள்னு உணர்றவன் தான் சிறந்த அடியான். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி காட்டலாம். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் வலிமையான இரும்பு அணையை கட்டினாங்க. அறிவு, தொழில்நுட்பம், வலிமை எல்லா அம்சங்கள்லையும் அதனுடைய சாதனை இருக்குதே, பெருமைப்படுற விஷயம். ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான மாபெரும் ஐடியா அங்கே இருக்கு. அல்லாஹுக்கு முன்னால் காற்றில் பறக்கிற தூசியை போன்றது நம்ம சிந்தனைன்னு சொன்னாங்க. அல்லாஹுக்கு முன்னால் நம்ம அறிவு என்னது, காற்றில் பறக்கிற தூசி போலன்னு சொன்னாங்க. ஃபமஸ்ததாஉ ஐயல்ஹருஹு வமஸ்ததாஉ லஹு நக்பா கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்பின் ரஹ்மத் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அணை பாதுகாப்பு தான் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய ரப்பின் கிருபை ரஹ்மத் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் நடத்தினாலும் அங்கே யார் முன்னாடி வரணும், நான் செஞ்சதுனால இது பாதுகாப்பாக இருக்கும், நான் சமைச்சதுனால என் சாப்பாடு டேஸ்டாக இருக்கும், யாரும் நினச்சிடக்கூடாது. டேஸ்ட்டை தர வேண்டியது யாரு, அல்லாஹ். ரொம்ப சுவையாக இருந்துச்சு, இன்னைக்கு சூப்பராக சமைச்சிட்டேன், நாங்களா சமைச்சோம். சமைக்கிறதுக்கான சிந்தனை, சமைக்கிறதுக்கான அந்த வேலை படு உடல் ஆஃபியத்து தந்தது யாரு, அல்லாஹ். எனவே எல்லா இடத்துலையும் அல்லாஹுவை மறந்துவிடக்கூடாதுங்கிறது தான் இந்த ஆஷுராவினுடைய மிகப்பெரிய பாடம். ஒருத்தர் வாகனத்தை ஓட்டுறாரு, ஒருத்தர் காரு, பைக்கு, சைக்கிள் எதை வேணாலும் ஓட்டலாம். அந்த வாகனத்தை நிற்க வைக்கிறதுக்கு என்ன தேவை, பிரேக் தேவை. ஓடிக்கிட்டு இருக்கிற வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு ஓடிக்கிட்டே ஸ்டாண்டு போட முடியுமா, என்ன வேணும், பிரேக் எங்கே இருக்கு, டயர் எங்கே இருக்கு, சுத்துற டயர் எங்கே இருக்கு, பிரேக் எங்கே இருக்கு. சைக்கிளில் பிரேக்கை கையில் பிடிப்போம், வாகனத்துலேயும் கையில் பிடிக்கிற பிரேக் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு டச் தொடர்பு இருக்குதா, வயர் இருக்கு. அந்த வயரை நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா, முடியாது. இது மாதிரி தான் நம்மளுடைய விஷயங்கள்லையும் நமக்கும் அல்லாஹுக்குமான ஒரு தொடர்பு. நம்ம பாதுகாக்கிறது யாரு, நமக்கும் அல்லாஹுக்குமான தொடர்புல ஒரு வயர் இருக்கு, அதை நேரடியாக பார்க்க முடியாது. மின்சார வயரில் வருது, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, எங்கே இருக்குது கரண்ட்டு, ஆஃப் பண்ணி வயர் எடுத்து பார்த்தா கரண்ட்டு தெரியுமா, தெரியாது. ஆனால் ஒரு பவர், ஏதோ ஒரு பவர், அதுதான் நமக்கும் அல்லாஹுக்குமான தொடர்புன்னு நினைக்கிறேன். அந்த பவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஜீரோ ஆயிடுவோம். அந்த பவர் அல்லாஹ். எனவே நம்மளை பாதுகாக்கிறவன் அல்லாஹ்னு நினைக்கணும். மிகப்பெரிய சாதனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணுங்கிறது. காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாபி அன ஆதீக பிஹி கப்ல ஐயர்தத்த இலைக தர்ஃபுக். சில நொடி அதை என்ன செஞ்சிருச்சு, நொடி கூட இல்லை, கண் இமைக்கும் நேரத்தில் அது வந்துருச்சு. அந்த சிம்மாசனம் கண் முன்னாடி இருக்குது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லி எபுலுவனி அஷ்குர மக்ஃபுர், இது என் ரப்பினுடைய ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, இது என் ரப்பினுடைய கராமத், இது ரப்பினுடைய ரஹ்மத், இது என் ரப்பினுடைய பேரருள். லி எபுலுவனி, என்னை அவன் சோதிக்கிறான். அஷ்குர், இவன் நன்றி செலுத்துறானா, அம் அக்ஃபுர், அல்லது இவன் மாறு செய்கிறானா அப்படின்னு. வமன் ஷக்கர ஃபைன்னமா யஷ்குரு லி நஃப்ஸி, யார் அதுக்கு நன்றி செலுத்துறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க.
ஒமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம். மாறு செஞ்சா அல்லாஹுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் நன்றி செலுத்தலைன்னா அல்லாஹுக்கு ஏதாவது குறைஞ்சி போயிருமா? அல்லாஹுக்கு எதுவுமே குறையாது. அப்போ மிகப்பெரிய விஷயம், கண் இமைக்கும் நேரத்தில் அந்த சிம்மாசனம் அங்கு வந்து கிடந்தது. இது எதனால? ரப்பு என்ன சோதிக்கிறான், இவனுக்கு இவ்வளவு நியமத் தந்திருக்கிறனே, இவன் எனக்கு நன்றி செலுத்துறானா அல்லது மாறு செய்யறானா? இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய நியமத்துக்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு நோக்கி பார்க்கும்போது நம்முடைய நியமத்துக்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாக கிடைக்கும். இப்போ இதுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? அல்லாஹுடைய பாதுகாப்பின் மீது, அல்லாஹுடைய பேரருளின் மீது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? எனவே நமக்கான ஒரு பேரருள், ஒரு கடை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னால் இது என் ரப்பினுடைய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி செலுத்தும் போது அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு அங்கே கிடைக்கும். கடையை திறந்துட்டு நிறைய பேருடைய சிந்தனை என்ன இருக்குது? உபதேசம் செய்வாங்க, எப்பா இவ்வளோ நாள் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த, கடையை வச்சுட்ட, கண்ணும் கருத்துமாக இருக்கணும், கரெக்டாக கடையை திறக்கணும், கரெக்டாக கடையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிவாளுக்கு தொழுகன்னு கடையை பூட்டிகிட்டே போய்கிட்டு இருந்தால் எப்படிப்பா வியாபாரம் நடக்கும் சொல்லுவாங்க. அல்லாஹுவை மறந்து அங்கு வியாபாரம் செய்யும் போது அதில் அல்லாஹுடைய உதவியும் பாதுகாப்பும் இருக்காது. அதே மாதிரி அல்லாஹுடைய பாதுகாப்பு வேணும்னா, அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொன்னால் காலையிலையும் மாலையிலையும் திக்ரு செய்கிறது. பிஸ்மில்லாஹில்லதீ லா யதுரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம். யார் காலையில் 3 தடவை ஓதுறாங்களோ எல்லா பலாய் முசீபத்தும் அவருக்கு நீங்கிடும். யார் மாலையில் 3 தடவை ஓதுறாங்களோ காலை வரை எல்லா பலாய் முசீபத்தும் நீங்கிரும் அப்படிங்கிறது ஹதீஸ். அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் அவனுடைய இஸ்மை கொண்டு எந்த இடையூறும் ஏற்படாது இந்த வானத்திலும் பூமியிலும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்துள்ள ஒரு துவா. இதை ஓதும்போது அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு நிரப்பமாக கிடைக்குது. அன்பிற்குரியவர்களே, திக்ர் இருக்கிறதே ஒரு கேடயத்தை போல நம்மை பாதுகாக்கும். ஒரு கேடயம் எப்படி நம்மளை பாதுகாக்குதோ அதுபோல் அது நம்மளை பாதுகாக்கும். ஆனால் திக்ரு செய்கிறவனுக்கு அது சுமையாகிறது இல்லை. திக்ரு அதிகரிக்க அதிகரிக்க கேடயத்தினுடைய வலு அதிகரித்து யார் நமக்கு என்ன இடையூறை எரியறாங்களோ அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தந்துடுவான். நிறைய நேரங்களில் பல நேரங்களில் இந்த வயசுலேயே அல்லாஹ் என்னை உணர வச்சிருக்கிறான். ஏதாவதுன்னா அம்ரி இல்லல்லா, இறைவா ஓங்கட்ட நான் சரணடைஞ்சிட்டேன்னு விழுந்துருவேன் கீழே, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துரும். இப்போ கூட சமீபத்தில் ஹஜ்ஜில் இருக்கையில் ரவுலத்துல் ஜன்னால தொழுவதற்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. ஆனால் மனசுக்கு திருப்தியே இல்லை. 2 முறை கிடச்சிச்சு. ஒன்று நாங்களாக ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு போயிட்டோம், அப்பையும் சரியான முறையில் என்ன செய்யலை, உள்ளே முடியலை. மனவன ஆடு மாடு மாதிரி பெரிய கூட்டத்தை உள்ளே விட்டாங்க. வெளியே போங்க ஹாஜி ஹாஜின்னு வெளியே தள்ளிட்டாங்க. கவர்மெண்ட் சார்பாகவும் அவங்க கூட்டு போயிருக்கிறதுனால ஒரு தடவை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அப்பையும் என்ன செஞ்சாச்சு, வெளியே தள்ளிட்டாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்கள் உள்ளே போயிட்டு இவ்வளோ நேரம் இருந்துட்டு வந்தேன், ஆனால் இருக்க முடியலை, ரொம்ப நேரம் உள்ளே இருக்க விடலை, மனசுக்கு கவலையாகவே இருந்துச்சு. நானும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போட்டு பாருங்கிறாங்க, போட்டு பார்க்குறேன், அப்பாயின்மெண்ட்டே என்ன செய்யலை, கிடைக்கல. ஆஹா, ரவுலத்துல் ஜன்னா சோனத்தினுடைய பூங்கா அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கும் அவங்க அடங்கி இருக்கிற அந்த அறைக்கும் மத்தியில் இருக்கிற அந்த இடம் சோனத்தினுடைய பூங்கா. மக்காவை விட மதீனா சிறப்பானது. ஏன்னா மதீனா அல்லாஹ் பிரியப்பட்ட பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு பிரியமான பூமியிலிருந்து மக்கள் என்னையை வெளியேற்றுறாங்க, உனக்கு பிரியமான பூமியில் என்னையை வசிக்க செய்யணும்னு துவா செஞ்சான். மதீனா எப்படிப்பட்ட பூமி? அல்லாஹுக்கு பிரியமான பூமி. அது மட்டுமல்ல, மக்கால ஹரம் ஷரீஃப் இருக்குது, கஅபா இருக்குது. ஆனால் மதீனால சுவனத்தினுடைய இடங்கள் நிறைய இருக்குது. உஹது மலையை சொன்னாங்க, ஹாதா ஜபலும் மின் ஜிபாலில் ஜன்னா, இந்த மலை இருக்குதே சுவன மலைகளில் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. உஹது மலை சுவன மலைகளில் ஒன்று. உஹது மலை நபியோட பேசி இருக்குது, அப்படிப்பட்ட அற்புதமான மலை. அதே மாதிரி தான் மெம்பருக்கும் இந்த என்னுடைய வீட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த இடம் இருக்கிறதே சுவனத்தினுடைய பூங்கான்னு சொன்னாங்க. இப்போ ரொம்ப கவலையாக இருந்துச்சு, நாள் ஓடிருச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பணும், வியாழக்கிழமை அசருக்காக லிஃப்டில் இருந்து இறங்கி வர்றேன். ஒரு சகோதரர், ஒரு நண்பர் அங்கே இருந்தவர் வந்தார். இந்த மாதிரி ரவுலத்துல் ஜன்னாவுக்கு அப்பாயின்மெண்ட்டு போகிறேன்னு சொன்னார். பல தடவை நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னார். என்னங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலங்க,
நானும் போட்டு போட்டு பார்க்குறேன், வரமாட்டேதுங்கண்ணே. இப்படி போடணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஓப்பன் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீங்கள் அதை ஒரு சில செகண்ட் தான் அந்த பச்சை கலரில் காட்டும், டக்குன்னு கிளிக் பண்ணால் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி அவர் டக்குன்னு போட்டு கொடுத்துட்டார். 5:20க்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு. உள்ளே போகிறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அல்லாவுடைய பெரிய கிருபை. உள்ளே போனால் சரியான கூட்டம். அப்படியே நுழைஞ்சு ரவுலத்துல் ஜன்னா இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே போயிட்டோம். மிகப்பெரிய பகுதியை பச்சை மேட் போட்டு ரவுலத்துல் ஜன்னான்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற 3 சஃப்பு தான் ரவுலத்துல் ஜன்னா. இப்போ அங்கே போய் என்ன செய்யணும், நம்ம தொழுகணும். உள்ளே நுழைஞ்சு அங்கே ஒரு கயிறு கட்டி வச்சுருக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. உள்ளே நுழைஞ்சா கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கால் வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவில் இருக்குது. எல்லாம் கூட்டமாக உட்காந்துருக்குறாங்க, நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. ரொம்ப சிரமமாக போச்சு. பேசாமல் திரும்பிடலாம், அந்த அளவுக்கு அங்கே நிற்கவே முடியல. நிற்காமல் எப்படி பறந்துக்கிட்டால் நிற்க முடியும்? கால் என்ன செய்யுது, வச்சா இன்னொருத்தர் மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு இதுலேயும் அவ்வளவு மக்களும் சிரமமாக இருக்கிறாங்க. எப்படியோ 6 மணிலேருந்து 6:50 வரைக்கும் கஷ்டப்பட்டு இங்கிட்டு அங்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறோம். யா அல்லாஹ், மக்ரிப் தொழுதுட்டு தான் என்ன செய்யணும், நான் இங்கேருந்து போகணும்னு அதே துவா தான், வேறு எந்த துவாவும் செய்கிற இடையில. அதை விட வேறு பாக்கியம் என்ன கிடைக்கும்? யா அல்லாஹ், மக்ரிப் தொழுதுட்டு தான் இன்றைக்கி நான் போகணும், நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன், அடுத்து நான் இங்கே வருவேனா மாட்டேனான்னு தெரியலை, மீண்டும் வரவையே, ஆனால் இன்னைக்கு நான் மக்ரிப் தொழுதுட்டு தான் போகணும்னு. 6:50 ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரையும் ஹாஜின்னு எல்லாரையும் விரட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லா சிந்தனையில் போட்டால் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தேன். பேக்கில் வந்து ஒரு தூணுக்கிட்ட நின்று சஜிதாவில் விழுந்துட்டேன். சஜிதாவில் இருக்கிற அந்த காவலர்கள் வர்றாங்க, முன்னாடி இருக்கிற எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவரையும் சட்டையை பிடிச்சி தூக்கி வெளியேற்றிட்டாங்க. நான் அப்படியே சஜிதாலையே துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நம்மளை என்ன செய்யலை, அவங்க வெளியேற்றலை. நம்ம மனசு சந்தோஷமாச்சு. அடுத்து ஒரு 10 நிமிஷம் இருக்குது வாங்க சொல்கிறதுக்கு. அப்புறம் பின்னாடி இருக்கிற ஆளுகள் எல்லாம் அப்படியே அடுத்த குரூப் உள்ளே வந்துட்டாங்க. நாமளும் கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துட்டோம் அப்படியே. அப்போ அது மாதிரி அல்லாஹ் நினச்சா, அல்லாஹுவை நம்பினா, அல்லாட்ட ஒப்படைச்சா எப்படியாவது அல்லாஹ் நிறைவேற்றிடுவான். அதுதான் நம்ம சொல்ல வரோம். நடக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் போட்டு பார்க்குறேன். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இத்தனாம் தேதி பார்த்துட்டீங்க, அடுத்த 6வது மாதம் 2027 தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுன்னு வருது. நீங்கள் பார்த்ததற்கான சர்டிஃபிகேட்டுன்னு வருதே ஒழிய நமக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மனசில் கவலை இருந்துச்சு, மனசில் ஆசை இருந்துச்சு, அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, அதை நிறைவேற்றி கொடுத்துட்டா. அப்போ அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பும் போது நமக்கான தேவைகளை அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அதிகமாக குர்ஆன் ஓதுறது இருக்குதே, அறிவினுடைய பாதுகாப்பு. 100 வயசான அபு தபீப் அத்-தஃப்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷர் கப்பலில் குதிச்சிட்டார். கப்பலில் இருந்து தரையில் குதிச்சிட்றார். இந்த வயசில் இப்படி குதிக்கிறீங்களே அப்படின்னு மக்கள் குறை சொல்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் இது பாவம் செய்யாத உடல், பாவம் செய்யாத உடலை அல்லாஹ் என்ன செய்வான், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பாவம் செய்யாத உடலை அல்லாஹ் என்ன செய்கிறான், பாதுகாக்கிறான் அப்படின்னு தெரியுது. அன்பிற்குரியவர்களே, இப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கும்போது அல்லாஹ் எவ்வளோ நேரம் ரவுலத்துல் ஜன்னாக்குள்ளே இருக்க வச்சான்னா, 6 மணிக்கு உள்ளே நுழைஞ்சு நிற்க ஆரம்பித்தோம். 1 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். அதில் கால் வைக்கிறதே பெரிய விஷயம். எப்படியோ நின்னாச்சு. அதற்கு பின்பு தொழுகை முடிஞ்சு 7:55 வரைக்கும் உள்ளே இருந்தோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அல்லாஹ் என்ன செஞ்சான், உள்ளே இருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தான். யா அல்லாஹ், சுவனத்தில் நுழைய வச்சுட்ட, இந்த சுவனத்தில் நுழைய வச்ச மாதிரி, இந்த சுவன பூங்கால நுழைய வச்ச மாதிரி என்னைய சொர்க்கத்தில் சேர்த்துக்க, என்னையும் சேர்த்துக்க, என் குடும்பத்தையும் சேர்த்துக்க, என் ஊர் வாசிகளையும் சேர்த்துக்க, உம்மத்தே முஹம்மதியாவையும் சேர்த்துக்கன்னு துவா செஞ்சிட்டோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அல்லாஹுவின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கல, அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி விடுவான். மேன்மைக்குரிய மகத்துவமிக்க அந்த ரப்புல் ஆலமீன் 100 வயதை கடந்த அந்த அபு தபீப் அத்-தஃப்ரி என்ன செஞ்சார், கடலில் குதிக்கிறார். இது பாவம் செய்யாத உடல்னு சொன்னார். அதே மாதிரி அம்மல் ஜிதாரு ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, 2 சிறுவர்களை பற்றி சொல்லப்படும். வகான அபூஹுமா சாலிஹா,
அந்த சிறுவர்களின் தந்தை பெற்றோர் சாலிஹானவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவர்களின் சொத்தை பாதுகாத்தான். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைப்பாங்க, ஆனால் பிள்ளைகள் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போயிடும். காலத்துக்கும் சொத்தை பிரிக்க முடியாமல் இருக்கும். இதுவெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? தந்தைகள் பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்து அவர்கள் அனுபவிக்கும் விதமாக இருக்கும். சொத்த வாரிசுகளுக்கு அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பான். அவர்களுடைய சாலிகுத்தனம் நட்பண்புகள் இல்லாத சூழ்நிலையில் அல்லாத அவங்களை அனுபவிக்க விட மாட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி ஜின் ஷைத்தான் மறைமுகமான ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கிறான். லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். மனிதனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. அல்லாஹுவின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். எனவே நாம் என்ன செய்யணும்? அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை வச்சா மகத்தான வல்லமை படைத்தவன் என்ற அந்த தத்துவத்தை ஆள் மனதில் நாம் புதுப்பித்து கொண்டே இருப்பதற்காகத்தான் இந்த ஆஷுரா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த ஆண்டும் இந்த ஆஷுரா தினம் வருகிறது. எனவே அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து பாதுகாப்பவன் அல்லாஹ், சக்தி உள்ளவன் அல்லாஹ், நமக்கான அனைத்தையும் நிறைவேற்றி தருபவன் அல்லாஹ். வேற எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. வியாபாரம் செஞ்சாதான் பொருளாதாரம் கிடைக்குங்கிறதெல்லாம் இல்லை. வசதியே இல்லாதவர்கள் ஹஜ் பயணத்தில் பார்த்தோம், மிகவும் ஏழ்மையான நாடு, சாப்பாட்டுக்கே பஞ்சமான நாடு. அங்கிருந்து மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சகோதரரை சந்தித்தோம், சோமாலியா நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். சோமாலியா கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகவும் பஞ்சமான நாடு, வறட்சியான நாடு. அங்கேருந்து அந்த வந்த மனிதர், அவருடைய ஆடையை பார்த்தோம்னா ரொம்ப பலகீனமாக இருக்கு. அந்த அளவுக்கு சாதா சீதாவான ஆடையை, பலகீனமான பழைய ஆடைகளாகத்தான் உடுத்தியிருக்கிறார். அவர் சொன்னார், எனக்கு 3 ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு சொன்னார். எனக்கு எத்தனை ஒய்ஃபு? 3 ஒய்ஃபு. எத்தனை குழந்தைங்க? 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. யார் ரிஸ்க்கு தர்றா? ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அதுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் நம்ம நாட்டுடைய வளமையாக இருக்குது. ஒன்றுக்கே சாப்பாடு ஓட முடியல, சரியான முறையில் நிறைவேற்ற முடியலன்னு குடும்ப பஞ்சாயத்து நிறையா இருக்குது. இதெல்லாம் அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த ஏழ்மை நிலையிலையும் வறுமை நிலையிலையும் ஹஜ்ஜுக்காக என்ன செஞ்சிடறாங்க? வந்திருக்கிறாங்க. இப்படி சில நபர்கள், நைஜீரியா நாட்டு நபர், அவங்க பார்க்கறதுக்கும் வக்கிறதா இருக்கிறாங்க, பேர் அழகெல்லாம் கிடையாது, ஆனால் அவர்களுடைய ஆடையும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? சில நாடு அங்கே ஹஜ்ஜு செஞ்சால் தான் கல்யாணமே நடக்குமா. கல்யாணத்திற்கு முன்பு பல ஹஜ்ஜு செஞ்சுருப்பாங்களாம். இன்றைக்கி ஒரு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கே பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு தேவையா? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஹஜ்ஜு, பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தாலே ஹஜ்ஜு நம்ம மக்களுடைய கருத்து. எங்கே இந்த சட்டம் இருக்குன்னு தெரியல. கையில் அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்ல வர்றோன்னா, அவ்வப்போது அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்புகள் நம்மை நழுவி போகும்போது அது நடைபெறாமல் போயிடும். எல்லாத்தையும் தர்றவன் யாரு? அல்லாஹ். எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவன் யாரு? அல்லாஹ். சில நேரங்களில் சில வழியை அல்லாஹ் திறந்து விடுவான். அதை கப்புன்னு பிடிச்சிட்டா அல்லாஹ் அதில் பறக்கச் செஞ்சிருவான். அந்த வழியை விட்டுட்டு இல்லைங்க இப்போ இது தேவையில்லை, நான் அப்போ அதை நிறைவேற்றுறேன் போகையில் அதுவும் நடக்காது. அதை நடத்துவதற்கு நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுரும். பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய சுய நலத்துக்காக இங்கே நகை போட மாட்டாங்க, இவங்க இதாக இருக்கும் அதாக இருக்கும்னு சொல்லி அந்த பெண்ணை புறக்கணிச்சிருவாங்க. கடைசியில் காலத்துக்கும் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க, அமையவே அமைய. சில நேரங்களில் சில வாய்ப்புகள் அல்ல, இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண் என்று அழகாக அமைச்சு கொடுத்துருவான். எல்லாம் கூடி வரும், கடைசியில் தட்சணை சரியில்லைன்னு சொல்லி அதை நிப்பாட்டிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த ஆஷுரா இருக்கிறதே நம்ம அல்லாஹுவினுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக,
அல்லாஹுவினுடைய பாதுகாப்பை உள்ளத்திலே ஆழ பதிய செய்வதற்காக, ஆக்குவதும் அழிப்பதும் அல்லாஹுவினுடைய கையில் இருக்கிறதுங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக, வெற்றியை தருபவன் அல்லாஹ், வெற்றியை தருவதற்கு எந்த காரணங்களும் தேவையில்லை இந்த உலகத்தில்ங்கிறத நமது ஈமானை சுபிச்சத்தை புதுப்பிப்பதற்காக இந்த ஆஷுரா எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆஷுராவின் பாடங்களை படித்து நல்ல முஸ்லிமாக வாழ்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹுவின் மீதுண்டான நம்பிக்கையை அல்லாஹ் மிகவும் தக்கீது படுத்தி உறுதிப்படுத்தி தருவானாக. ஈமானில் ஜொலிக்கச் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.